எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவழின் வண்ணமயமான நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பைத்தானியா சில்க் சாரி தான் பார்க்க போறோம். அது பனாரசி பைத்தானியா சில்க் சாரி பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க. பாருங்க, இது வந்து நல்லா பனாரசிலேயே அப்படியே ஃபுல்லா சாரி ஃபுல்லா கொடி கொடியா வந்திருக்கு. அதனால பிங்க் கலர்ல நல்ல கொடி டிசைனுங்க, சூப்பரா இருக்கு. மேல போடும்போது நல்லா சாஃப்டா இருக்கு. நல்ல பார்டர்ல வந்து பைத்தானியா டிசைன் வந்திருக்கு பாருங்க, அழகா இருக்கு பைத்தானியா டிசைன். இப்போ நம்ம பனாரசியே ரொம்ப ஹைலைட்டா இருக்கும் நமக்கு, அதுல பைத்தானியா டிசைனுங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க. பாருங்க, இது பர்டிகுலரா ஓன் யூஸ்க்காக வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வாங்கினேன். நான் கட்டியிருக்கிறத பார்த்து நிறைய பேர் கேட்டதுனாலயே இப்போ வந்து இது வந்து சரி சேல்ஸுக்காக கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். பாருங்க, நம்ம கட்டினா இப்படிதான் இருக்கும். மற்ற நானே ஒன்று வந்து கடையில் வாங்கியிருக்கேன். நல்லா செமி சில்க் சாரின்னு சொல்லிட்டு மொடன்னு இருந்துச்சு. ஆனால் இது அப்படிலாம் இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம உடம்போடு ஒட்டி நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம கட்டிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. உடம்புக்கு தொந்தரவு இல்லாமல் நல்லா இருக்கு. நான் கட்டினது கூட நல்லா முடப்பாக அப்படியே ஒரு மாதிரி திக்னஸாக இருந்துச்சு. இது நல்லாவே இருக்குது. இதுக்கு முந்தி பாருங்க, நம்ம பைத்தானியா டிசைனுங்கிறதுனால முந்தி நல்லா அழகாக இருக்குது. பனாரசி ஜருகியில் முந்தி கொடுத்துருக்காங்க. அழகா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா பிங்க்குக்கு லைட்டு பிங்க் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு ப்ளவுஸ் பாருங்க, இதுக்கு நல்லா டாட் போட்டு அது கைக்கு வந்து பனாரசி அந்த பைத்தானியா டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்லா டாட் கொடுத்துருக்காங்க கைக்கு ஃபுல்லாக, பாடி ஃபுல்லாக. கைக்கு மட்டும் பைத்தானியா டிசைன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த சாரீஸில் வந்து இப்போ நான் கொஞ்சம் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கேன், நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு சாரீ நல்ல பிங்க் சாரீங்க, ரொம்ப அழகான கலரு. இந்த சாரியோட ரேட்டு வந்து 2400 ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும். சரிங்களா? கொஞ்சம் நல்லா ஹை ரேட்டில் ரொம்ப எலகண்ட்டாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி சாரீஸை எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லா பட்ஜெட் சாரீஸும் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த பட்ஜெட்டில் இருக்கிற சாரீஸும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகேவா? அடுத்த கலர் பார்க்கலாம். அடுத்த கலர் அழகான மெஜந்தா கலர். சரிங்களா? இந்த சாரீ வந்து கிரேப் சில்க் சாரீ. சரிங்களா? அதனால தான் நல்லா சாஃப்டாக இருக்குது, கிரேப் சில்க்குங்கிறதுனால உங்களுக்கு முடப்பாக இல்லாமல். அதுலேயே லேவெண்டர் கலர் வந்து கான்ட்ராஸ்ட். மெஜந்தாக்கு லேவெண்டர் வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கு ப்ளவுஸ் பாருங்கள். சாரியில் அந்த உள்ளே இருக்கிற அந்த ஜருகு வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ மெஜந்தாக்கு நல்லா ஆரஞ்சும் க்ரீனும் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. இது புட்டா டிசைனில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. லேவெண்டர் கலர், மெஜந்தா கலருக்கு லேவெண்டர். ஓகே, அடுத்த கலர் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நல்லா நேவி ப்ளூக்கு பிங்க் வந்து கான்ட்ராஸ்ட்டு. நல்லா நேவி ப்ளூக்கு பிங்க்கு கான்ட்ராஸ்ட்டு. க்ரீன், நார்மல் க்ரீனுக்கு பேரட் க்ரீன் வந்து கான்ட்ராஸ்ட்டு. அதோட லைட் கலர் கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. நார்மல் க்ரீனுக்கு இந்த பக்கம் இருக்கு பாரு. பீகாக் ப்ளூ இதாங்க, நம்ம வினிஷா பொண்ணு கல்யாணத்தில் கட்டியிருந்த ப்ளூ இதுதான். பீகாக் ப்ளூக்கு வந்து ஆனந்தா ப்ளூ வந்து கான்ட்ராஸ்ட். அதுலேயே அடுத்த கலருங்க, நல்லா எம்ப்ராய்ட் க்ரீனு. க்ரீன் வந்து நல்ல எம்ப்ராய்ட் க்ரீனுங்க. அதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் வந்து நல்லா பிஸ்கெட் கலர். பாருங்க, சூப்பராக இருக்குல்ல? பிஸ்கெட் கலர், நல்லா எம்ப்ராய்ட் க்ரீனுக்கு பிஸ்கெட் கலர் கான்ட்ராஸ்ட். சரிங்களா? இது முந்தி. அவ்வளோதான். அடுத்த கலர் பார்க்கலாமா? பளிச்சுன்னு இருக்குதுங்க, பர்பிள் கலரு. பளிச்சுன்னு இருக்கிற பர்பிளுக்கு லேவெண்டர் வந்து கான்ட்ராஸ்ட். லேவெண்டர் கலர். நாவப்பழ கலருக்கு பிஸ்கெட் கலர் வந்து கான்ட்ராஸ்ட். பாருங்க, பிஸ்கெட் கலர் கான்ட்ராஸ்ட். ரொம்ப அழகாக இருக்குது கான்ட்ராஸ்ட் எல்லாமே. ஓகே, சூப்பர். அவ்வளோதான். இப்போ நான் காட்டின இந்த கலர்ஸ் மட்டும் தான் இருக்குது. இது சூப்பரான மெட்டீரியலில் சூப்பரான டிசைன் நான் கொண்டு வந்திருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குதோ பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள். நாங்கள் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள்.